அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் காரணமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்று பார்க்கும்போது, வருடத்திற்கு 2 முறை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரக்கூடிய வேளையில் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் 3:15 மணி வரைக்குமே இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது சில விஷயங்களை கவனத்துடன் செயல்பட்டால் கிரகண தோஷங்கள் நீங்கும், பாதிப்புகள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். இந்தியாவில் இந்த வருடம் தென்படாது. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை என்றாலும் சில விஷயங்களை கடைபிடிப்பதால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்கள் இதை கடைபிடிப்பது சிறப்பான மாற்றத்தை பெற்றுத்தரும். அதிலும் குறிப்பாக இந்த கிரகணமானது சூரியனை பழிவாங்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணம் என்பது சந்திரனை பழிவாங்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை பெற்றபோது ராகு கேது அதை உண்டதன் காரணமாக விஷ்ணு பகவான் மோகினி அவதாரத்தில் இருந்து ராகு கேது என தலையை உடலையும் துண்டித்து இரு வகையாக மாற்றுகிறார். அவை கடுமையாக தவமிருந்து பாம்புவின் உடல் பகுதியையும் வால் பகுதியையும் பெற்று நவகிரக அந்தஸ்தை பெறுவதோடு மட்டுமல்லாது சுக்கிரனுக்கு இணையாக கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுகிறது. அப்படிப்பட்ட ராகு கேது ஒருவிதமான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி பெற்ற கிரகங்களாக பார்க்கப்பட்டாலும் கூட அவை எங்களுடைய வாழ்வில் நிறைந்த சில சோகமான இந்த நிகழ்வின் காரணமாக சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குகின்றன. ஏனென்றால் இறைவனே அந்த நேரத்தில் வலுவிழக்கிறார். சூரியனும் சந்திரனும் தான் அதை எச்சரிக்க சூரியனையும் சந்திரனையும் தான் பழிவாங்கக்கூடிய வகையில் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. உண்மையில் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எப்போதுமே சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு உண்மையில் சூரியனுடைய ஆற்றல் எப்போதுமே பூமியை வந்தடைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் நடுவில் வந்து அந்த ஆற்றலை தடுக்கிறார். சந்திரனின் நிழலானது பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் ஆற்றல் முழுமையாக பூமிக்கு கிடைக்க இயலாத அமைப்பால் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சந்திரன் பழி வாங்கக்கூடிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சந்திரன் வலுவிழக்கிறார். உண்மையில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேளையில் உண்மையிலும் சந்திரன் சூரியனின் ஆற்றலை பெற்று முழுமையாக பிரகாசிக்கும் தன்மை பெற்றவராக இருக்கிறார். நடுவில் பூமி வருவதால் அந்த பிரகாசிக்கும் தன்மை மங்களாகவோ அல்லது கருமையாகவோ அல்லது சிவப்பு நிறத்திலோ மாறுகிறது. எனவே அவர் பிரகாசிக்கும் தன்மையை இழப்பதால் சூரியன் வலுவிழக்கும் நேரம் என்று பார்க்கப்படுகிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிய இரு நேரங்களிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த நேரங்களில் இறைவனை வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுவதால் அந்த நேரங்களில் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும். இந்த தருணத்தில் நிச்சயமாக இறை வழிபாடு செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் வீட்டிலிருந்தே வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்ததாக அமைய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வேளையில் கிரகணங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு விரையாதிபதியான புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தில் இணைந்திருக்கும் போது அங்கு மிகவும் வலுவாக சுக்கிரன் ஆபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் புதன் மிக வலுவாக உச்சம் பெற்று விரயத்தை வலுப்படுத்துகிறார். 3 கிரகநிலைகள் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிக கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் கேதுவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பலமருகின்றன. சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் ராகு வலம் வந்து கொண்டு இருக்கிறார். ராகு 5இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி 6இல் இருப்பது அமோகமான மாற்றம் உண்டு. 9இல் மிக வலுவாக குரு வலம் வந்து கொண்டிருக்கிறார். குரு 9இல் இருப்பது அனைத்தையும் காட்டிலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய
செவ்வாய் ஜென்மத்தில் வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் என்பதால் வீட்டில் இருப்பதே நல்லது. வெளியில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துவிட்டு வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியில் சுற்றாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அறிவியல் பூர்வமாகவும் சில கதிர்வீச்சுகள் அந்த நேரத்தில் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் உண்மையில் ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு. ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க மனிதனின் வாழ்க்கை நலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அறிவியல் இன்று ஒன்றை சரி என்று சொல்லும், நாளை அதை தவறு என்று அதுவே நிரூபிக்கும். இப்படி தன் நிலையை மாற்றிக்கொண்டு செல்வதுதான் அறிவியல். ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது மனித வாழ்வில் நம்பிக்கை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கிரகணத்தின் போது சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வேளையில் வீட்டிலிருந்து தியானம் செய்வது, அது மட்டுமல்லாது உங்களது இஷ்ட தெய்வத்தை நோக்கி வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றால், நிச்சயமாக உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. உணவு சமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. அது மட்டுமல்லாது இயன்றவரை தண்ணீர் குடித்தல், உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும். ஏனென்றால் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இல்லை. கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய வேளையில் உடல் ரீதியாக தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனம் தேவை. மட்டுமல்லாது அத்தியாவசிய பயணம், தேவையற்ற முறையில் இருக்கக்கூடிய பயணங்களை தவிர்த்து விடுங்க. அத்தியாவசிய பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய தற்பையை உடன் எடுத்து செல்வது நல்லதாக அமையும். அதேவேளையில் சுபகாரியங்களை துவங்குதல், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்தல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், பணியாற்றக்கூடிய இடம் என எதுவாக இருந்தாலும் இந்த கிரகணம் நடைபெறும் போது அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பொறுமையான ஆயுதங்கள், உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளையும் தவிர்ப்பது நல்லது. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருங்க. அதே சமயம் ஓய்வெடுக்காமல் தியானம் செய்வது நல்லது. இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் வெளியில் வராமல் இருப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முக அழகை பேணி காக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ள வேண்டாம். நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், பல் துவக்குதல், குளித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல், வீடு சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதையும் உறுதியாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதே சமயம் என்னவெல்லாம் செய்யலாம் என்றால், உறுதியாக வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளியுங்கள். கிரகண தோஷ பாதிப்புகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாகவே எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது கிரகண பாதிப்புகளை விலக்கி உங்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.